بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது பேரன்பிற்குரிய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி சகோதரர் சலீம் அர்சுப் அவர்களே, ஜாமியா நலிமியாவின் பிரதிப்பணிப்பாளர் எனது அன்பிற்குரிய சகோதரர் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்களே, ஜாமியா நலிமியாவின் பரிபாலர் சபை தலைவர் அல்ஹாஜ் யாக்கூத் அலீம் அவர்களே, என் அன்பிற்குரிய சகோதரர் ஹிபத்துல்லா அவர்களே, உலமாக்களே, ஜாமியா நலிமியாவின் பரிபாலன சபை அங்கத்தவர்களே, மீள்பார்வை மீடியா அமைப்பின் பொறுப்பாளர்களே, மீள்பார்வை பிரதம ஆசிரியர் சிராஜ் மசூர் அவர்களே, MFCD அமைப்பை சார்ந்த சகோதரர் நியாஸ் மொஹிதீன் அவர்களே, எனது அன்பிற்குரிய மாணவர் கலாநிதி இந்த கூட்டத்தின் தலைவர் ஹாரிஸ் அவர்களே, உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று என்னுடைய கட்டுரைகள் ஆக்கங்களை வாழ்வின் சில அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு இணையதளத்தை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பெருமனதோடு இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையதளத்தை அமைப்பதிலே மிக பெரும் பெங்காட்டியவர்களில் பெரும்பாலோர் எனது மாணவர்கள் என்று நினைக்கும் போது நன்றி உணர்வோடு இந்த உயர்ந்த பணியில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் நன்றி உணர்வோடு நான் நினைவு கூறுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எவரையும் புகழும் சந்தர்ப்பம் அல்ல, அல்லாஹ்வை புகழும் சந்தர்ப்பம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில ஆற்றல்களை, சில திறமைகளை, வாய்ப்புகளை வழங்குகின்றான். அந்த வாய்ப்புகள், ஆற்றல்களை பயன்படுத்தி அவர்கள் ஏதாவது செய்யும் போது அல்லாஹு தஆலா அதனை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சில ஏற்பாடுகளை செய்கின்றான். எனவே இவை அனைத்தும் மனித சக்தி அன்றி அல்லாஹ்வின் திட்டம் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். உலகத்திலே நன்றி உணர்வு செத்துவிடவில்லை, மனித அபிமானம் மறைந்து விடவில்லை என்பதற்கு இந்த மாணவர்கள் சிறந்த அத்தாட்சி. ஏனென்றால் தாங்கள் கல்வி கற்ற நிறுவனத்திற்கும் தங்களது ஆசிரியருக்கும் ஏதோ சமூகத்தில் சில பணிகளை ஆற்றிய ஒரு ஸ்ரீயனுக்கும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற மனிதாபிமான உணர்வினால், நன்றி உணர்வினால் உந்தப்பட்டு இந்த மாபெரும் பணியை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றது. எனது பேச்சுக்களை பாதுகாத்து வைப்பதற்கோ எழுத்துக்களை பாதுகாத்து வைப்பதற்கோ எத்தகைய முயற்சியையும் நான் எடுக்கவில்லை. இதன் காரணமாக எனது ஏறக்குறைய 40 ஆண்டுகால வாழ்விலே எத்தனையோ உரைகளை ஆற்றியிருக்கின்றேன், ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். ஆனால் அதில் மிக சொற்ப அளவுதான் எஞ்சியிருக்கின்றது. ஏறக்குறைய இங்கு சகோதரர்கள் குறிப்பிட்டது போல ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முயற்சியை அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். மீள்பார்வை பிரிவை சார்ந்த சில சகோதரர்கள், சிராஜ் மசூர் போன்றவர்கள், டாக்டர் சைஃப் போன்றவர்கள் என்னை வந்து சந்தித்து எனக்கு ஒரு இணையதளத்தை அமைக்க வேண்டும், எனது ஆக்கங்கள் அனைத்தும் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை சொன்னபோது நான் மிகவும் தயக்கத்தோடு அதனை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் பெருமனதோடு இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். இந்த இடத்திலே நான் இதற்காக முழு மூச்சோடு உழைத்த ஒருவர் இன்சாப் சலாஹுத்தீன் அவர்களை மிக நன்றி உணர்வோடு நான் நினைவுபடுத்த வேண்டும். இதே போன்று சிராஜ் மசூர் அவர்கள், ஏனையவர்கள் அத்தனை பேரும் மிக ஆர்வத்தோடு இந்த பணியிலே ஈடுபட்டார்கள். ஆங்காங்கு சிதறி இருந்த எனது ஆக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றுபடுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சியாக அமைந்தது. எவ்வளவோ எழுந்துவிட்டோம், ஆனால் இருந்தவற்றில் சிலவற்றை, பெரும்பாலானவற்றை சேர்த்து இந்த ஒரு பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த பணிக்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எத்தகைய அர்ப்பணத்தோடும் தியாக உணர்வோடும் இதனை மேற்கொண்டார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன்.
பல தடவை என்னை தனியாக சந்தித்து என்னோடு தொடர்பாக உள்ளவர்களை சந்தித்தும் எனது தகவல்களை திரட்டி ஆக்கங்களை ஒன்றுபடுத்தி இந்த அரும் பணியை அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். இதற்காக நிச்சயமாக அவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள் மட்டுமல்ல, அல்லாவின் கூலிக்கும் உரித்தானவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனது வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல தகவல்களை பாதுகாத்து வைப்பது, ஆவணங்களை பாதுகாத்து வைப்பது என்பதிலே நிறைய பிழையை நான் விட்டிருக்கின்றேன். எனவே எனது ஆக்கங்கள் பெரும்பாலும் இழந்துபட்ட நிலையிலே இருக்கின்றது. என்றாலும் கூட அதிலே எஞ்சி இருப்பவை நான் நினைக்கின்றேன் மிகவும் காத்திரமான ஒரு சமூக சொத்தாக இருக்கும் என்பது எனக்கு நிச்சயம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் வாழுகின்ற உலகத்திலே இந்த தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக இணையதளம் எத்தகைய ஒரு இடத்தை வகிக்கின்றது என்பதை பற்றி ஷேக் அகார் முகமது உட்பட அத்தனை பேரும் பேசினார்கள். எனவே நிச்சயமாக இத்தகைய ஒரு காலப்பிரிவிலே ஆக்கங்களை ஆவணப்படுத்தாமல் இருப்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு தவறு என்றுதான் நான் எண்ணுகின்றேன். நாங்கள் அறிவுலகத்திலே பிரவேசித்த காலப்பிரிவிலே 1965 ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்திலே இருந்து நான் பட்டதாரியாக வெளியேறினேன். அன்று முதல் பல்வேறு உரைகளை நிகழ்த்தியிருக்கிறேன், ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறேன். ஆனால் அந்த காலப்பிரிவிலே இப்படியாக இந்த இணையதளமோ அல்லது நவீன தொடர்பு சாதனங்களோ இருக்கவில்லை. சிலபோது பேச்சுக்களை எடுத்து இலங்கை வானொலியிலே ஒலிபரப்புவார்கள், திலகரம் பத்திரிகையிலே அதோடு சென்றுவிடும். எனவே ஆனால் இன்று நாங்கள் வாழுகின்ற யுகம் வேறு. எனவே இந்த யுகத்தின் சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக அறிவை பதிவு செய்து ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த எனது பேரிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த இணையதளம் எனக்கு ஒரு நிறைவை தருகின்றது. ஏனென்றால் சமூகத்திற்கு அறிவுக்கு ஆற்றிய சில சிறிய பணிகள் பதியப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகின்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இத்தகைய ஒரு முயற்சி நடைபெறாவிட்டால் நிச்சயமாக அத்தனையும் அழிந்து மறைந்து மங்கி போய்விடும். எனவே இத்தகைய ஒரு முயற்சி காத்திரமான மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி என்று நான் கருதுகின்றேன். இங்கு பலரும் என்னை பற்றி சொன்னார்கள், பேசினார்கள். ஜனாப் சலீம் மர்சூப் அவர்கள் பேசினார்கள், என் அன்பிற்குரிய ஷேக் அகார் முகமது அவர்கள் பேசினார்கள். இங்கு காட்டப்பட்ட அந்த குறுந்திரைப்படத்திலே பல ஜாமியாவின் உறுப்பினர்கள், ஏனைய சகோதரர்கள், உலமாக்கள் என்னை பற்றிய அவர்களது உணர்வுகளை வெளியிட்டார்கள். அனைத்தும் உள்ளத்திலே இருந்து பேசிய வார்த்தைகள் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வார்த்தைகளை எனக்காக செய்யப்பட்ட துஆவாக நான் கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அதிகமாக இந்த சந்தர்ப்பத்தில் எனது பேச்சை நீட்ட விரும்பவில்லை. நேரமும் சென்று கொண்டிருக்கின்றது. இறுதியாக இங்கு இவ்வளவு பெருந்திரளாக ஒன்று கூடி இந்த வைபவத்திலே கலந்து கொள்ள பெரும் சிரமங்களை மேற்கொண்டு இந்த இரவு நேரத்திலே நீங்கள் வந்து உங்கள் காலத்தை கழித்தமைத்து நான் மிகவும் நன்றியுடையனாக இருக்கின்றேன். அல்லாஹு தாலா உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. அதே போன்று இந்த இணையதளத்தை உருவாக்குவதிலே அல்லும் பகலும் பாடுபட்ட, இரவு பகலாக உழைத்த, தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் இந்த பணியை மேற்கொண்ட அத்தனை பேரும் எனது நன்றிக்கு பாராட்டுக்கும் உரியவர்கள். அவருடைய முயற்சியை அல்லாஹு தாலா அங்கீகரித்து நற்கூலியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சில போது இன்சாப் அவர்கள் எனக்கு தொல்லையாக கூட அமைந்தார்கள். இரவு பகலாக பேசி பேசி சார் இதை தாருங்கள், அதை தாருங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொல்வார்கள். என்னை நடக்க வைத்தார்கள், நடக்க வைத்து புகைப்படம் எடுத்தார்கள். இப்படியாக அன்பிற்குரிய மாணவர்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அர்ப்பணத்தோடு இந்த பணியை ஈடுபட்டமைக்கு நான் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்சாவை மட்டும் பேர் போய் குறித்து கொள்கிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அதே போன்று திரைமறைவிலே இருந்து பலர் பணியாற்றினார்கள். எனவே அத்தனை பேருக்கும் மீள்பார்வை நிலையத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் MFCT நிறுவனத்தின் சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த பணியில் ஈடுபட்டுடைத்த அத்தனை பேருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்து அல்லாஹு தஆலா உங்களுடைய நீயத்தை கபூல் செய்வானாக, உங்களுடைய முயற்சியை கபூல் செய்வானாக, அதற்கு நற்கூலி வழங்குவானாக என்று பிரார்த்தித்து இங்கு வருகை தந்த உலமா பெருமக்கள், கல்விமான்கள், சகோதரர்
சலீம் அரசு உட்பட அத்தனை பேருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை மீண்டும் நான் தெரிவித்து எனது பேச்சை முடிக்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.